ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இங்கே கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பச்சைப்பயிறு கடைசல் தான் பார்க்க போகிறோம். ஒரு கப் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன், அதோட 3 பூண்டு எடுத்திருக்கேன், காரத்துக்கு தகுந்தால பச்சை மிளகாய் 4 எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி, அவ்வளோதான். இதை இப்போ பச்சைப்பயிறு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் எடுத்திருக்கேன். அதோட நம்ம எடுத்து வச்ச பொருளோட மஞ்சத்தூள் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நம்ம இப்போ குக்கரில் விசில் விடலாம். கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 10லேருந்து 12 விசில் விடுவோம். இது பயிருக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு சீக்கிரம் வேகும். நாட்டு பயிராக இருந்தால் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இது சிறுசாக ஒரு பயிர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பயிர் பார்த்தீங்கன்னா 10 விசில்லே வெந்துடும். இது நாட்டு பயிர் பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை பருப்பாமத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பாமத்து இல்லாதீங்க மிக்சியில் கூட ஒரு 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் கடைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இது தாளிக்கணும். தாளிப்புக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பருப்பு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் வணக்கினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் இப்போ நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஒரு கடாயில். இப்போ தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. தேங்காய் எண்ணெய் சூடானதும் கடுகு, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் மோஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கடுகு இப்போ பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சீரகம் தாளிக்கும் போதும் போட்டுக்கலாம், இல்லைன்னா பருப்பு வேக வைக்கும் போது கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் தாளிக்கிறப்ப ஆட் பண்ணியிருக்கிறேன். இதோட வெங்காயம், கருவேப்பிலை, 2 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதுக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் பருப்பை வேக வைக்கிறீங்க, மஞ்சள், பெருங்காயத்தூள், சீரகம் போட்டு வேக வைக்கிறீங்க. அதை கடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தனியாக வெங்காயம் மிளகாய் தாளித்து கொட்டினா இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடு நீங்கள் சாதத்துக்கு நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெய் விட்டும் சாப்பிட்லாம். தேங்காய் எண்ணெய் சாதத்து மேலே, ஒயிட் ரைஸ் மேலே தேங்காய் எண்ணெய் விட்டோ இல்லை நெய் விட்டோ சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இது கண்டிப்பாக நாங்கள் கோயம்புத்தூரில் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பொரியல் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். வெறும் அப்பளம் பொரித்து சாப்பிட்டாலுமே இது நல்லாயிருக்கும். இது எங்கள் பாட்டியெல்லாம் மண்பானையில் வேக வச்சு செய்வாங்க. இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் விசில் விட்டு செய்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.